கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்சிபியோட கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்றப்ப எல்லாருமே பாருங்க மாதிரி சொன்னாங்க. ஆனா எங்க ஏது அப்படிங்கிற விவரம் கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ அதாவது ஃபைனலா ஹாட் ஸ்டார்ல ரிவீல் பண்ணிட்டாங்கிறத சொல்லி ஆகணும். நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் பல பேரை கம்பேர் பண்ணி பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த ஒரு ஆள் தான். யாரு என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சுரேஷ் ரெய்னா ஒரு வேலை பார்த்தாருங்க. அதாவது ரசிகர்களை குழப்பி விடுறதுக்காக விராட் கோலி தான் கேப்டனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலா அப்பவே சில பேர் சொல்லியிருந்தாங்க அவர் வந்துட்டு தசை திருப்புறாரு, பட்டிதர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி. மேக்சிமம் யாருமே நம்பல. ஸோ ஆர்சிபி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட்டிதர் தான் கேப்டன் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களை வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ்குள்ள வச்சிருக்கணும்ங்கிறதுனால வந்துட்டு விராட் கோலிங்கிற மாதிரி தசை திருப்பி விட்டாங்க. அண்ட் ஃபைனலா ரஜத் பட்டிதர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதாவது லெகசி ஒரு ராகுல் டிராவிட், அதுக்கப்புறம் டேனியல் வெட்ரி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஃபேப் டு பிளஸி அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டு பிளஸி கிட்ட ஃபைனலா இருந்த அந்த தீப்பந்தத்தை இப்போ ரஜத் பட்டிதர் கிட்ட கொடுத்திருக்காரு. ஒரு யங் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஐ மீன் ஏஜ் வைஸ் கிடையாது, கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு யங் தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ருத்ராஜ் கெய்க்வாட், ரஜத் பட்டிதர் இவங்க எல்லாமே இன்னும் டீம்ல சான்ஸ் கிடைக்காம ப்ரூவ் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு கேப்டன்சி கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி விராட் கோலி தான் நான் சொல்லியிருந்தேன் சுரேஷ் ரெய்னா சொல்றதுனால. ஆனா 90% இவரை தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விராட் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாருங்க, எனக்கு இந்த கேப்டன்சி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. கங்குலி இருந்த பீரியட்லயே அவருக்கு இதுக்கு மேல வெறுப்பு வந்துருச்சு. ஸோ ஒரு பிளேயரா ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம விராட் இன்னும் ஆர்சிபிக்காக எவ்வளவு வருஷம் ஆட போறாருன்னா, இன்னும் ஒரு 2 வருஷம், இந்த வருஷத்தை விட்டுருங்க, இன்னும் 2 சீசன் மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒலிம்பிக் ஆடிட்டார் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறது தான் அவருடைய பிளான். இந்தியாவிலேயே இருக்க மாட்டாருங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்குள்ள இந்த டீமுக்கு தேவையான எனர்ஜி, அது மட்டும் இல்லாம ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு ஆள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ரஜத் பட்டிதார் தான். மற்ற இருக்கக்கூடிய யாருமே ஒரு 10 வருஷத்துக்கு ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு புவனேஸ்வர் குமாரையோ ஒரு குர்னால் பாண்டியாவோ அடுத்த 10 வருஷத்துக்கு ஆர்சிபியில் இருப்பான்னு சொல்லவே முடியாது. அப்படி நீங்க தேடி பொறுக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பிளேயர் தான் இருக்காரு, அது ரஜத் பட்டிதார் தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் காமன் கம்போஸ்ட், ஸோ பெருசா கோவப்பட மாட்டாரு. அவரோட வேலை என்னமோ அது மட்டும் பார்ப்பாரு. கேப்டன்சிக்கான அதாவது கிரிக்கெட் இல்லாம நீங்க பொதுவா ஒரு பர்சனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த இடத்துல ரஜத் பட்டிதார் பெட்டரா இருப்பாரு. அது போக அவருடைய ஸ்கில் இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் பெட்டரா இருப்பாரு, அதுல மாற்றம் கிடையாது. ஸோ இந்த வருஷம் ஒரு கேப்டன்சிலேயே இருந்தாலுமே விராட்டுடைய கைடன்ஸ் அவருக்கு பயங்கரமா இருக்கும். விராட் அவரை கைட் பண்ணி வேற லெவல்ல கொண்டு போக போறாரு. அண்ட் ஆர்சிபியோட அடுத்த பெரிய ஐக்கானா அவங்க உருவாக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஸோ அதுதான் ரஜத் பட்டிதருக்கு போய் சேருதுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தான். இருந்தாலும் விராட் இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்காரு, அவர் இருந்திருந்தா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு கேங் சொன்னாலுமே ரஜத் பட்டிதர் வந்ததை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு யங் கேப்டன், ஒரு சூப்பர்பான கேப்டன், தினேஷ் கார்த்திக் இருக்காரு, அவருடைய சப்போர்ட் இருக்கும். ஆண்டி ஃபிளார் ஒரு நியூ கோச் இருக்காரு, அவருடைய சப்போர்ட் இருக்கும். விராட்டுடைய சப்போர்ட் இருக்கும். ஸோ ஆர்சிபி மாதிரி ஒரு டீமை மறுபடியும் லெகசிஸ் நிறைய கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது ரஜத் பட்டிதரான முடியும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரி, ஓகே, ஃபைனலா முடிவுக்கு வந்துருவோம். இது ஒரு நல்ல டிசிஷனா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு டிசிஷன் தான். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு கேப்டன் வேணும். அது மட்டும் இல்லாமல் காமன் கம்போஸ்ட், இன்னும் ஏகப்பட்ட பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா பாயிண்ட்டையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல முடிவு எடுத்திருக்காங்க ஆர்சிபி கேம்ப் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்மில் இருக்காங்க இல்லை, அது எல்லாமே வேற விஷயம். இந்த சீசன் போனாலுமே அடுத்த சீசன்லேருந்து கேரி பண்ணி கொண்டு போகணும். ஸோ அப்போ நமக்கு ஒரு யங்ஸ்டர் வேணும். ஐ மீன் கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் வேணும். அதில் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டிராவல் பண்ணுவாரா, ஸோ 10 வருஷத்துக்கு கரெக்டாக இருப்பாரா, இந்த மாதிரிலாம் பல கோணத்தில் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்த ஐக்கானாவும் உருவாக்கணும், அட் த சேம் டைம் கிரிக்கெட்டும் நல்லா விளையாடணும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்காங்க. ஸோ மேபி அவர் வந்துட்டு 1 சீசன் ஒண்டரா மட்டும் இருக்காம இதை அப்படியே கேரி பண்ணி கொண்டு போவாருன்னு நம்பலாம். இந்த சீசன் டிராஃபி அடிக்கிறாங்க அடிக்காம போறாங்க வேற விஷயம். இவரோட கேப்டன்சி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்தியன் டீம் வாய்ப்பும் கிடைக்க போகுது. அவருக்கு இந்தியன் டீம்ல அஸ் அ பேட்டராகவும் ஆடக்கூடிய சான்ஸும் கிடைக்க போகுது. ஸோ இதை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சுப்மன் கில் பண்ண போறாங்களோ குஜராத்துக்கும் சிஎஸ்கேக்கும், அதே மாதிரியான ரோலை ஆர்சிபிக்கு இவர் பண்ணி தான் ஆகணும். உண்மையாலுமே நல்ல ஒரு டிசிஷன் ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ ஃபைனலாக அந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ காமன் ஃபேனா பட்டிதர் கேப்டனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆர்சிபி இந்த தடவை வந்துட்டு மேலே வருவாங்களா? ஆஸ் ஆர்சிபி ஃபேனா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.